முன்பொரு காலத்தில் ஜென் புத்தரோட சீடன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் புத்தரோட தீவிர பக்தன். ஒரு நாள் இரவு நதிக்கரை பக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்போது அவர் காலில் எதையும் மிதித்த மாதிரி உணர்ந்தார். அப்போ ஏதோ சவுண்டு கேட்டதை மாதிரி அவர் உணர்ந்தார். நதிக்கரை ஓரம் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு தவளையை மிதிச்சுக்கிட்டதா நினச்சிக்கிட்டாரு. இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிருள்ள ஜீவனையும் கொல்றது மகா பாவம்னு மிகவும் மனம் வருந்தினார். ரொம்ப குழப்பத்தோட நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அன்றைக்கி நைட்டு அவர் தூங்க போகும்போது அவரோட கனவில் ஆயிரக்கணக்கான தவளைகள் அவரை கொல்ல வர மாதிரி அவர் கனவு கண்டு ரொம்ப பயந்து போயிட்டார். அதே குழப்பம், வேதனை, வருத்தத்தோட அவர் நதிக்கரையில் அவர் மிதித்த இடத்துல அந்த தவளையை பார்க்கறதுக்காக அடுத்த நாள் காலையில் அவர் போனார். அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல வெறும் பாசி புல் தான் இருந்தது. அதை பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் மனசில் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ தான் அவர் ஓவர் திங்கிங்னால் அவர் பற்றின தப்பை புரிஞ்சுக்கிட்டார். அப்படிதாங்க நாமும் இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிற மாதிரி நினச்சி ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். எப்போவுமே ஒரு பிரச்சனை ரொம்பவும் சின்னதாக இருக்கும், ஆனால் அதை நம்ம பெருசாக நினச்சி பயந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சின்னதாக பாருங்கள், எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ரொம்பவும் சுலபமாக சரி பண்ணிடலாம். எண்ணம் போல தான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இப்போது எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆசைப்படுவோம். அதே ஆசையோடு நம்ம போனோம்னா நம்ம வழியில் நம்ம ஆசைப்படுற பைக்கை தான் நம்ம பார்ப்போம். ஓவர் திங்க் பண்ணுங்க, ஆனால் பாசிட்டிவாக பண்ணுங்க. விளையாட்டுக்கு கூட எப்பயும் கெட்டதை நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம மனசுக்கு தெரியாது, நம்மளோட மைண்டுக்கு தெரியாது அது விளையாட்டா சீரியஸா அப்படின்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். எப்போவும் அதிகப்படியான ஓவர் திங்க் பண்ணுறது நம்மளை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ விடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிஸியாக வச்சுக்கணும். தேவையில்லாத எண்ணங்களை நம்ம விலக்கி வைக்கணும். பாசிட்டிவாக நினைப்போம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும்.